விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒரு விஷயம் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசிய தலைவருடைய நாளில் மே 17 அன்னைக்கு நடத்த போகிறதா சொல்கிறாரு. நான் கேட்குறேன், கொஞ்சம் அதாவது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று ஒரு தலித்திய கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர் ஏன் நடத்தணும்? தலித் எழுச்சி மாநாடு நடத்த வேண்டியதானே? திராவிட எழுச்சி மாநாடு நடத்தலாமே? தகடூர் அதிகமான வளைவு அழிச்சிட்டு அதை பெரியார் வளைவுன்னு போட்டாங்க. குரல் கொடுத்தாரா அவரு? பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா? தமிழ் இனத்திற்கான எந்த பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்திருக்காரு? தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மன்னன் ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தி பேசிட்டு என்ன தமிழ் தேசிய மாநாடு வேண்டி கிடக்கு? ஆதாரம் இல்லாம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட தேசிய தலைவரை ஆதாரம் இல்லாம அவர் காதலுக்காக பல கொலைகளை செய்தாருன்னு சொல்லி என்ன ஆதாரம் இருக்கு இவர்கிட்ட? ஒரு பக்கம் தேசிய தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவது, அசிங்கப்படுத்தி பேசுவது, இன்னொரு பக்கம் அதே தேசிய தலைவருடைய நாளில் நான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று நடத்த இரட்டை வேடம் போடுறாரு அவரு. அது என்ன தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? அப்ப தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அப்ப ஏத்துக்கிறீங்களா? அப்ப தலித்தியம், நீங்க இவ்வளவு நாள் தூக்கி வச்ச தலித்தியம் அதை முடிவு கொண்டு வந்துட்டீங்களா? இதையெல்லாம் தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே தெளிவுபடுத்தாம திடீர்னு தேசிய மாநாடு, திடீர்னு தமிழ் தேசிய மாநாடு நினைச்சு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருந்தா மக்கள் எல்லாத்துக்கும் தலையாடிப்பார். உண்மையில் சொல்கிறேன், பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருமாவளவனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒரு விஷயம் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசிய தலைவருடைய நாளில் மே 17 அன்னைக்கு நடத்த போகிறதா சொல்கிறாரு. நான் கேட்குறேன், கொஞ்சம் அதாவது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று ஒரு தலித்திய கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர் ஏன் நடத்தணும்? தலித் எழுச்சி மாநாடு நடத்த வேண்டியதானே? திராவிட எழுச்சி மாநாடு நடத்தலாமே? ஏன் அவர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று நடத்துகிறார் என்றால் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, தமிழ்நாடு முழுக்க சிறு சிறு குழுக்களாக பல தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கு. இன்றைக்கு தமிழ் தேசிய கருத்துக்களை நான் இந்த ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதே நேரத்தில் கன்னியாகுமரியில் ஒருத்தர் இதே தமிழ் தேசிய கருத்துக்களை துண்டறிக்கை விநியோகம் பண்ணிட்டு இருப்பார். இது முள்ளிவாய்க்காலுக்கு முன்பு 19 தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தோம். 19 யார் தமிழன், யார் தெலுங்கு, யார் இன்னும் எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் தமிழன், எல்லாரும் தமிழ்நாடு என்று 19 தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. யார் தமிழ் இனத்திற்கு எதிரி யார் என்பதை மிகவும் துல்லியமாக கணக்கிட்டு திராவிடர் என்கிற முகமூடியை போட்டுக்கொண்டு நம்மை இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு ஆதிக்க சக்திகள் தான் தமிழ் தேசிய இன விடுதலைக்கு எதிராக நிற்கிறார்கள். முதல் எதிரி அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக மக்களுக்கு எங்களை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இந்த செல்வாக்கை தட்டி பறிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இவர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று நடத்துகிறார். நீங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசிய இனத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் தகடூர் அதிகமான வளைவு அழிச்சிட்டு அதை பெரியார் வளைவுன்னு போட்டாங்க. குரல் கொடுத்தாரா அவரு? பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா? தமிழ் இனத்திற்கான எந்த பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்திருக்காரு? தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மன்னன் ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தி பேசிட்டு என்ன தமிழ் தேசிய மாநாடு வேண்டி கிடக்கு? ஆதாரம் இல்லாம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட தேசிய தலைவரை ஆதாரம் இல்லாம அவர் காதலுக்காக பல கொலைகளை செய்தாருன்னு சொல்லி என்ன ஆதாரம் இருக்கு இவர்கிட்ட? ஒரு பக்கம் தேசிய தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவது, அசிங்கப்படுத்தி பேசுவது, இன்னொரு பக்கம் அதே தேசிய தலைவருடைய நாளில் நான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று நடத்த இரட்டை வேடம் போடுறாரு அவரு. இரட்டை வேடம் போடாதீர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே. உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ் தேசிய அக்கறை இருக்குமே ஆனால், தமிழ் தேசிய இனத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் வாருங்கள், முற்றும் முழுதாக தெலுங்கு ஆதிக்க சக்திகளை விட்டு வாருங்கள். ஒரு தமிழ் தேசிய கூட்டணியை நீங்கள் உருவாக்குங்கள். உங்கள் தலைமையின் கீழ் நாங்கள் செயல்படுகிறோம் உண்மையான அக்கறையோடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இரட்டை வேடம் போடக்கூடாது. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால தேசிய தலைவரை இழிவுபடுத்தி பேசிட்டு இன்னைக்கு என்ன தேசிய தலைவர் மேல அந்த நாளில் உங்களுக்கு மாநாடு? அங்க போய் ராஜபக்சேவோடையும் கை குலுக்குவீங்க, இங்க ஸ்டாலின் கூடவையும் கை குலுக்குவீங்க, தேசிய தலைவரையும் இழிவுபடுத்தி பேசுவீங்க, அப்புறம் தமிழ் தேசிய மாநாடுன்னு நடத்துவீங்க.
என்ன இதெல்லாம்? அவர் அரசியல் இழந்து விட்டார். அவருடைய அரசியல் சித்தாந்தம், எந்த கொள்கைக்காக போராடுவது என்கிற அந்த அரசியல் சித்தாந்தத்தை அவர் இழந்து விட்டார். அவருடைய தலித்திய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்து விட்டது. இப்போது எல்லோரும் தான் பறையர் சமூகம் என்பதை எல்லோரும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சங்க இலக்கியங்களிலேயே சொல்லப்பட்ட அந்த பறையர் என்கிற அந்த ஒரு தூய தமிழ் சொல்லை ஒரு அசிங்கமான சொல்லை போன்று ஒரு பார்வையை திருமாவளவன் உருவாக்கி அந்த பறையர் சமூகத்தின் மீது தலித் என்கிற ஒரு முகமுடியை போடுறார். தலித் என்கிற ஒரு முகமுடி. தலித்தன் யார், எங்க வந்துச்சு? முத நீக்ரோவில் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லப்பட்ட பெயர் அது. அந்த பெயரை கொண்டு வந்து இங்க தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகள் இங்க இருக்கு, எதிர்த்து போராட வேண்டும். அதுக்கு அதை பற்றிலாம் நான் வந்து எந்த மாற்று கருத்தும் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பறையர் சமூகத்துக்கு தலித் என்கிற ஒரு முத்திரையை குத்தி ஒரு தலித்திய அரசியலை, அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினர் அத்தனை பேரையும் ஒரு அணியில் கொண்டு வருவது அப்படின்னு அவர் முயற்சி பண்ணி பார்த்தார். அது நடக்கல. நான் தலித் இல்லை, நான் பறையன், எனது சமூகம் பறையர் சமூகம் என்று பறையர் பேரவை, பறையர் மகாஜன சங்கம் என்றெல்லாம் வந்து இன்றைக்கு நிறைய வந்து விட்டது. பறையர் சமூகத்தினர் தெளிவடைந்து விட்டார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைந்து விட்டார்கள். அதில் அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சமூகமாக இருக்கக்கூடிய பல்லர் சமூகம், எங்களை பட்டியலில் இருந்தே வெளியேற்றுங்கள், எங்களுக்கு அந்த பட்டியலே வேண்டாம், ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியலை எங்களுக்கு வேண்டாம், அதிலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு தலித் என்று சொல்லி பறையர் சமூகத்தை இனி ஏமாற்ற முடியாது என்பது திருமாவளவனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எனவே அவர் ஒரு மாற்று அரசியலை தேடுறார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிறார். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மாற்று அரசியல் வேண்டுமா? தலைமை தாங்க விரும்புகிறீர்களா? வாருங்கள், தமிழ் தேசியத்துக்கு தலைமை தாங்க விரும்புகிறீர்களா? உண்மையாய் நேர்மையாய் தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை தாங்க வாருங்கள். உங்களோடு கைகோர்த்து நாங்கள் போராடுகிறோம். தெலுங்கு ஆதிக்க சக்தியை விட்டு வாருங்கள். தமிழ் தேசிய கருத்துக்களை உடைத்து நாங்களும் தமிழ் தேசியம் பேசுறவங்க தான் சொல்லி வாக்குகளை கொண்டு போய் திமுகவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற திட்டத்தில் தான் அவர் தமிழ் தேசிய மாநாடு நடத்துகிறார். அவருக்கு உண்மையான அக்கறை கிடையாது. உண்மையான அக்கறை இருந்திருந்தால் தேசிய தலைவரை கொச்சைப்படுத்தி பேசியிருக்க மாட்டார். ஆதாரமே இல்லாம அந்த திருமணம் என்பதே அந்த அம்மா விரும்புறாங்க, தேசிய தலைவர் வந்து வேண்டாம், இதெல்லாம் வந்து நமக்கு சரி வராது, ஏன்னா நாங்கள் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம், எந்த நேரம் வேணாலும் உயிர் போகலாம், ஒரு போர்க்களமான வாழ்க்கை, மரணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள், இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு சொல்லி அவர் ஒதுங்கி போறார். அடுத்த கட்ட தலைவர்கள் அதை திரும்ப போய் அவங்கள வலியுறுத்தி அவங்க ரொம்ப அக்கறையாக இருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, இந்த அரசியலையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி வலியுறுத்தி அதற்கு பிறகுதான் சரி இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்ன காரணத்திற்காக அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் அவர் அந்த திருமணத்துக்கே சம்மதிச்சார். அப்படி இருக்கிற போது அவர் என்னமோ காதலுக்காக பல பேரை கொலை பண்ணாருன்னு சகட்டு மேனிக்கு அள்ளி வீசக்கூடாதுங்க. ஒரு தலைவர் அப்படி பேசக்கூடாதுங்க. ஒரு நாலாந்தர பேச்சாளர், ரோட்ல போற ஒரு நாலாந்தர பேச்சாளர் பேசிட்டு போயிடலாம். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆதாரபூர்வமா பேசணும், சான்றுகளோட பேசணும். ராஜராஜ சோழனை பத்தி பேசினாலும் அப்படியே சகட்டு மேனிக்கு சொல்லிட்டு போயிடுறது, தேசிய தலைவரை பத்தி பேசினாலும் அப்படியே சகட்டு மேனிக்கு எதையாவது வாரி சொல்லிட்டு போயிடுறது. என்ன பழக்கம் இது? ஒரு தலைவருக்கு அழகா இதெல்லாம்? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துவதற்கான தார்மீக உரிமை திருமாவளவனுக்கு கிடையாது. எதனாலன்னு சொல்றீங்க? அவர் ஒரு தலித்திய கட்சி அவருடைய சித்தாந்தத்திற்கு தானே மாநாடு நடத்தணும். விடுதலை சிறுத்தைகள் மாநாடு என்று நடத்த சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுகிறோம். திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டிற்கு நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது என்ன தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு? அப்ப தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அப்ப ஏத்துக்கிறீங்களா? அப்ப தலித்தியம், நீங்க இவ்வளவு நாள் தூக்கி வச்ச தலித்தியம் அதை முடிவு கொண்டு வந்துட்டீங்களா? இதையெல்லாம் தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே தெளிவுபடுத்தாம திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் மாநாடு, திடீர்னு தமிழ் தேசிய மாநாடு, நினைச்சு ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தா மக்கள் எல்லாத்துக்கும் தலையாடிப்பா. உண்மையில் சொல்லுகிறேன், பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருமாவளவனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், அவரை விட்டு வெளியேற தொடங்கி விட்டார்கள். அந்த பதட்டத்தில் இவர் தமிழ் தேசிய மாநாடு நடத்துறார். நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் வந்து இதனாலதான் நடத்துறாரு அப்படின்றது வந்து உங்களோட கருத்தா இருக்கலாம். ஏன் அவர் நடத்தக்கூடாது? அவருக்கு மக்கள் வந்து ஒரு அடையாள பேரே கொடுத்துருக்குறாங்களே, எழுச்சி தமிழன் ஒரு அடையாள பேரே இருக்கே அவருக்கு.
அவர் இப்போ ஒரு இதழை நடத்தினாரு, தமிழ் மண் ஒரு இதழை நடத்தி அதன் மூலயமா தமிழ் தேசியத்தை பேசினவர் தானே அவர். நீங்க எப்படி அதான் வந்துட்டு சொல்றேன். இல்லைன்னு சொல்றீங்க? அதான் சொல்றேன், நீங்க திரும்பவும் வரீங்களா, வாங்க திரும்பவும் தமிழ் தேசியம் பேசுங்க. ஏன் தமிழ் தேசியத்தை விட்டு விட்டு ஓடி போனீர்கள்? அதான் நான் கேட்கிறேன். தமிழ் தேசியம் பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லை நான் சொல்ல மாட்டேன். அந்த தமிழ் தேசிய அரசியலை நின்று நிதானமாக இந்த இடத்தில் அக்கறையோடு அவர் செய்திருக்க வேண்டும். விட்டுட்டு ஓடிட்டாரு. தலித்தியம் பேசினாரு, தமிழ் தேசியவாதிகள் கிண்டல் பண்ணாரு. இன்னைக்கு திரும்ப வராரா? வாங்க, உண்மையாய் நேர்மையா இருங்க. விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்தட்டும், தமிழ் தேசிய கருத்துக்களை பேசட்டும், தமிழ் தேசிய பிரச்சனைகள், தமிழ் தேசிய இனத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் முகம் கொடுக்கட்டும், செய்ய சொல்லுங்க. இன்னைக்கு அவரும் மட்டும் இல்ல, தமிழ் தேசிய முன்னணி என்கிற பெயரில் அண்ணன் திருமாவளவன், ஐயா ராமதாஸ் அவர்கள், ஐயா மணியரசன், மரியாதை கூட ஐயா பழ நெடுமாறன் அவர்களோடு நான் எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியில் பயணித்தவர்கள் தான். இப்ப திடீர்னு அந்த பயணத்தை வேண்டாம், நீங்க எங்க கூட வராதீங்கன்னு நாங்க சொல்ல வரல. உண்மையாய் நேர்மையாய் வந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் முந்தா நாள் தேசிய தலைவரை இழிவுபடுத்தி பேசிட்டு இன்னைக்கு மே 17 நான் தமிழ் தேசிய மாநாடு நடத்துறேன்னு சொல்றது என்ன வகையில் நியாயம்? போயிட்டு ராஜபக்சேவோட கை குள்ளிட்டு வந்துட்டு நான் தமிழ் தேசிய மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொன்னா அது என்ன வகையில் நியாயம்? இரட்டை வேடம் போடாதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன். தமிழ் தேசிய மாநாடு நடத்துவதற்கான தகுதியில்னு சொல்ல வரல. இரட்டை வேடம் போடாதீர்கள். அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வைக்காதீங்க. ஒன்னு அங்க நில்லுங்க, எங்க நில்லுங்க. அவர் திராவிட கட்சியோட கூட்டணியில இருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை அந்த திராவிட கட்சி முன்னெடுத்திருக்குல்ல. அந்த பெண்களுக்கான ஆணவ படுகொலை, சாதி சம்பந்தப்பட்ட ஆணவ படுகொலைக்கான எதிர்ப்பாக இருக்கட்டும், சமஸ்கிருத ஒழிப்பாக இருக்கட்டும், பிராமணர் எதிர்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் திராவிட கட்சிகள் பண்ணியிருக்குல்ல. திராவிடன்ற ஒன்று தனியாக இல்லை, நாங்கள் வெளியிலேயா இருக்கோம், இதே தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கோம், அதுவும் தமிழ் தேசியம்தான், நாங்கள் வேறு இதை பற்றியும் பேசலையே, தமிழ் தானே பேசுகிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. திரும்பவும் அதை தான் ஆதரிக்கிறார். அவங்க திராவிடன்றது தனியான ஒரு மொழி கிடையாது, அவங்களும் தமிழ் தானே பேசுகிறாங்க. இதே திராவிட கட்சிகள் தானே ஜாதி ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுத்துருக்கு. பிராமணர்கள் எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்புக்கெல்லாம் திராவிட கட்சிகள் குரல் கொடுத்துருக்குல்ல. அது ஏன் நீங்கள் வேறன்னு நினைக்கிறீங்கன்றாங்களே. பிராமண எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்புலாம் வந்து ஒரு பெரிய புரட்சி அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. திராவிட கட்சிகள் என்று அவர்கள் திராவிடம் என்கிற சித்தாந்தம் எதை வைத்து சொல்றாங்க? நீயும் திராவிடன் நானும் திராவிடன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன் திராவிடன், நீயும் தமிழன் நானும் தமிழன் அவங்களால சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியல? திராவிடம் என்பது ஒரு முகமூடி. இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற இந்த திராவிடம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட திராவிட அரசுகள் ஒன்று சேர்ந்து மத்திய அரசிடம் நமக்கான நிதியை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ இந்த கேள்வி இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சித்தராமையா கிட்ட போயிட்டு பத்திரிக்கையாளங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சித்தராமையா என்ன சொல்றாரு? இந்த கேள்விக்கு, அதாவது இந்த நிதி சம்பந்தமா அவர் பேசல. சித்தராமையா சொல்றாரு, நான் கன்னடியன், இது கர்நாடகா, எங்களை பார்த்து திராவிடர் என்று யாராவது சொன்னால் செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு என்ன ஏதுங்கிறது அது வேற விஷயம், நான் அதுக்குள்ளார போகல. ஏன் அவன் திராவிடன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு தெரியும் நான் திராவிடம் இல்லை தமிழன்னு. தெலுங்கர்களுக்கு தெரியும், கர்நாடகாவர்களுக்கு தெரியும், மலையாளிகளுக்கு தெரியும். நீ தமிழனுக்கு மட்டும் திராவிடன் ஏன் ஒரு முகமுடிய போடுற? நீ எங்களுக்கு முகமுடி போடல, எங்களுக்கு தெரியும் நாங்க தமிழர்கள் தான். நீ முகமுடி போட்டுக்கிற. ஏன்னா நீ திராவிடனும் இல்லை தமிழனும் கிடையாது, நீ தெலுங்கு ஆதிக்க சக்தி 50 ஆண்டு காலமாக, 50 ஆண்டு காலம் சொல்ல முடியாது, விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து இங்கு ஒரு தெலுங்கு ஆதிக்கம் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நில சுவாந்தார்கள் முக்காவாசி பேர் தெலுங்கர்கள். இப்படி ஒரு தெலுங்கு ஆதிக்கம் என்பது தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதை மறைத்துக் கொள்வதற்காக திராவிடம் என்கிற ஒரு முகமூடியை அவர்கள் போட்டுக் கொள்கிறார்கள். இந்த முகமூடியை தான் இன்றைய தமிழ் தேசிய அரசியல் கிழித்து எழுந்திருக்கிறது. எனவே இந்த திராவிடம் என்கிற வார்த்தையெல்லாம் வைத்துக்கொண்டு இனிமேல்லாம் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக
போராட வேண்டும் என்றால் அதுக்கு நீங்க திராவிடங்கிற சொல்லி தான் வந்து போராடணுங்கிற அவசியம் இல்லையே. சாதி ஒடுக்குமுறை இருக்கிறது. தமிழ்நாட்டில் சாதி ஒடுக்குமுறையே கிடையாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எதையும் நான் மூடி மறைக்க தயாரா இல்லை. பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்குள்ளான பிரச்சனையாக அதை நாம் அணுக வேண்டும். ஒரு தமிழ் தேசியவாதியாக பார்க்கிற பொழுது ஒரு குடும்பத்துக்குள்ளான பிரச்சனையாக அதை அணுகி அதை தீர்க்க வேண்டியது ஒரு தமிழ் தேசியவாதிகளுடைய கடமை. அந்த சாதிய ஒடுக்குமுறைகளை கண்டும் காணாமல் விட்டு விட்டு போயிட முடியாது. அப்படி போய் தமிழ் தேசியத்தை சாதிக்கவும் முடியாது. அதை நாங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். எனவே சாதிய ஒடுக்குமுறைகள் இருக்கிறது. இந்த சாதிய ஒடுக்குமுறையை எப்படி நாம தீர்க்கணும்னா, நீயும் தமிழன் நானும் தமிழன், என்ன ஏன் நீ இழிவா பார்க்கிற? அப்படி கேள, இப்படி வாதத்தை வை, இந்த அடிப்படையில் போராடு. இவ்வளவு நாள ஏன் நீயும் திராவிடன் நானும் திராவிடன் சொல்லிட்டு இருக்கிய, என்ன வந்து நீ ஒடுக்குறியான்னு அவங்கள பார்த்து கேட்டாங்களா? தமிழன் என்று சொல்கிற பொழுது இவருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால், நீயும் தமிழன் நானும் தமிழன் என்று சொல்லிவிட்டு தமிழனை ஒடுக்குகிறானே, சாதி அடக்குமுறைக்கு ஆளாக்குகிறானே, பிறகு என்ன தமிழ் தேசியம் இங்கே வாழ்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களுடைய கேள்வி நியாயமானது. அந்த வலி எனக்கு புரிகிறது. அதே கேள்வியை ஏன் இவ்வளவு நாட்களாக திராவிட கட்சிகளை பார்த்து கேட்கவில்லை? நீயும் திராவிடன் நானும் திராவிடன் என்று சொல்லுகிறாயே, ஒரு திராவிடன் இன்னொரு திராவிடனை ஒடுக்குகிறானே அப்படின்னு அவங்க திராவிட கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்டாங்களா? திராவிட சித்தாந்தத்தை பார்த்து கேள்வி கேட்டாங்களா? இன்னைக்கு வரைக்கும் கேட்கலையே. அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்களா? சரி, இவங்களை கேட்க வேண்டாம். காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்கல்ல. நீயும் இந்தியன் நானும் இந்தியன் என்று சொல்லுகிறாயே, ஒரு இந்தியன் இன்னொரு இந்தியனை ஒடுக்குகிறானே, எப்படி நான் இந்தியன் என்று சொல்லிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பார்த்து கேள்வி கேட்டியா? நீ கேட்கலையே. ஆனால் தமிழ் தேசியவாதிகளை பார்த்து மட்டும் ஏன் இந்த கேள்வி வருகிறது? இது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக கேட்கப்படுகிற கேள்வியாக இருந்தால் பதில் கிடைக்கும். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவர்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியான கேள்வியை வைக்கவில்லை, அரசியல் ரீதியாக கூட்டணிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு பதில் கிடைக்காது. இதே திருமா அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது பெரியாரை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். என்னன்னா, கடவுளை இல்லைன்னு சொன்ன பெரியார், கடவுள் நம்பிக்கையே இல்லாத பெரியார், இப்போ விநாயகர் சிலையை போட்டு உடைத்த பெரியார் 95 வயசு வரைக்கும் எப்படி வாழ முடிஞ்சுது? அப்போ அவர் வந்து நம்மளை மாதிரி மனிதர்கள் மாதிரி இல்லாமல் அவர் ஒரு வளையத்துக்குள்ளே தன்னை வச்சுருந்துருக்கார். அதனால தான் அவரால் வாழ முடிஞ்சதுன்னு சொல்கிறார். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரா கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் அவர்கள் சாப்பிட்ட உணவு முறைகள், அவங்களுடைய உடல் வாகு, எனக்கு தெரிஞ்சு ஒரு வயசு குழந்தை, ஒரு வயசு குழந்தை ஹார்ட் ஆப்ரேஷன் இன்னைக்கு இப்போ போனீங்கன்னா கூட மியாட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு வயசு குழந்தை என்ன செய்ய முடியும்? இயற்கை. இதே 60 வயசு 40 வயசுல ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களும் அங்கேயே இருக்காங்க, அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இதை என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாரு, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாம் சீக்கிரம் போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரும் சாமி கும்பிடாதீங்க, யாரும் சாமி இல்லைன்னு சொல்லிட்டா எல்லாரும் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவாங்கன்னு அர்த்தமா என்ன கேலி கூத்தா இருக்கு? அப்படிலாம் கிடையாது. அது அவரவர்களுடைய உடல்வாக, அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை,